சூப்பர் ஸ்டாருக்கு ஆக்ஷன் இந்த மாதிரி செட் ஆகும், இந்த மாதிரி தான் செட் ஆகிருக்காது சார். ஓவரால் இது சூப்பர். தாய் கிழவி 100% நல்லா இருக்குது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இருக்கா? சூப்பராக இருக்குது சார். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கல, அருமையாக இருக்குது. இந்த இயரில் நான் இந்த படம் அதிகமான வசூலை குவிக்கும் நான் எதிர்பார்க்குறோம். நல்லா வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. படம் வந்து பெண்களுக்கு உண்டான படம், ஒரு குடும்பத்துக்கு உண்டான படம்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கடைசியில் ஒரு கான்செப்ட் வந்து தான் ஒரு உயிருக்கு கொடுக்குற மரியாதையும் பணத்துக்கு கொடுக்குற மரியாதை உயிருக்கு கொடுங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க சார், சூப்பராக பண்ணியிருக்காங்க. முதல் படம் மாதிரியே தெரியல, அருமையாக பண்ணியிருக்காரு. அந்தந்த இடத்துல ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. எனக்கு ராதிகா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த 3 மகன்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மகள்னு ஒரு கேரக்டர் ஒன்று நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப அவங்க கூட ஒரு டாக்டர் தான், அவங்க பேர் தெரியல, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன கேரக்டர்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. தாய் கிழவி யாருக்கான படம்? டக்குன்னு இப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது நான்? தாய் கிழவின்றது என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தாய் கிழவினா யாருன்னு தெரியும்ல, உங்கள் பாட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். பெஸ்ட்டு. சார் ஃபைன் சார். ஃபைன், நோ ப்ராப்ளம் சார். அதாவது யாரையுமே குறை சொல்ல முடியல, எல்லாமே பர்ஃபெக்ட், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஃபைன். என்டர்டைன்மெண்ட் சார், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்குற படமாக இருந்து, இன்னும் கேர்ள்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்க்கணும். கேர்ள்ஸ்லாம் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு இருந்தது இந்த படம். செம்மையாக இருந்தது, நான் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. எல்லாமே பார்க்க இன்னும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எமோஷ்னலாக கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்கான, கேர்ள்ஸ்னால் எப்படி இருக்கணும், எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸ்னாலே கொஞ்சம் ப்ரௌடாக இல்லாமல் கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும்னு கற்றுப்பாங்க. ஆம்பளை துணை இல்லாமல் கேர்ள்ஸ் எப்படிலாம் இருக்கலாம்னு அப்படின்னு இந்த படம் பார்த்துனா கற்றுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மூவி. மோஸ்ட்லி நிறைய பேர் கனெக்ட் ஆகுது. அந்தமாரி பேஸான படம் தான் இது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ப்ரௌடான மூவி. ராதிகா மேம் வந்து வந்துச்சுன்னா அவங்க பொண்ணு கேரக்டர் கிடச்சிது. அப்புறம் அந்த அவர் பேர் வந்து பென்னிக்குயில், அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், லேடிஸ் எல்லாருமே பார்க்கலாம். இல்லைம்மா, நல்லா இருந்ததுமா, நல்லா படிச்சு. காமெடியாக இருந்தது, நல்லா கஷ்டமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், சொத்துக்காக தான், ஃபுல்லாக சொத்துக்காக தான். அது நல்லா நிரூபிச்சிட்டாங்க உண்மை. எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்க ஃபேனு எப்போத்துலேருந்து. கிழக்கே போகிற ரயிலேருந்து நான் பார்ப்போம், எனக்கு பிடிக்கும். நிறையா பார்த்துருக்கேன். அந்த 1000 மலர்கள் என்ன அந்த படம்லாம் நல்லா பார்ப்போம். இது இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாமா, எல்லாமே வயசானவங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாமே பார்க்கலாமா. சூப்பராக இருக்குங்க. தாய் கிழவி கட்டாயம் எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்குது. பெண்களுக்கான படம், எங்களுக்கான படம். நாங்கள் உரிமையாக சொல்வோம், பெண் உரிமை எல்லாம் பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, சுயமாக சிந்திக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் கிழவி சூப்பராக இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க. 100% அவங்க ஃபுல்ஃபில் கொடுத்துருக்காங்க சார். கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஒரு லைன், அவங்க பேசக்கூடிய வசனம், கிளைமேக்ஸில் இருக்கிறது எல்லாமே செம்மையாக இருக்குது, அடித்து நொறுக்கியிருக்காங்க. 100% காமெடி தான் சார். எல்லாமே என்ன சொல்லுது, காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கருத்தையுமே நல்லா சொல்லியிருக்காங்க. இயக்குனருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரஜினி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்குமோ, அவருக்கு ஆக்ஷன் ஹீரோவில் சார். சூப்பர் ஸ்டாருக்கு ஆக்ஷன் இந்த மாதிரி செட் ஆகும், இந்த மாதிரி தான் செட் ஆகிருக்காது சார். ஓவரால் இது சூப்பர். தாய் கிழவி 100% நல்லா இருக்குது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இது வந்து எல்லாருமே உள்ளே வராங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. இது வந்து ராதிகா மேமோட படம் தான் இது. லேடி சூப்பர் ஸ்டார் டான் அவங்க ரெஃபரன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமல் சார் அப்பப்போ ஃபுல்லாக வராரு, ஃபுல்லாக பாட்டிலே வராரு. கிட்டத்தட்ட நம்ம தலை தான் அதில் ஏகே வந்து நம்ம பார்த்தோம் குட் பேட் அக்லியில். ஸோ அதே ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல சந்தோஷம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் நடிச்சிருந்தா இன்னும் செம்ம இட்டு படம். அந்த ஸ்டோரி அவருக்கே தான். இது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இவங்களுக்கு ஆப்டாக இருக்குது. இந்த அம்மா நடிக்கிறதும் வேறு நடிச்சதுதான் நல்லா எனக்கு எடுப்பட்டுருக்குமா எனக்கு தெரியலுங்க. எமோஷனல் கனெக்ட் ஆகுது, மெசேஜ் சொல்கிறாங்க அந்த அம்மா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டானா சுற்றி வராங்க, அதுக்கப்புறம் ஒரு
ட்ராவலில் வந்து அவங்க படுத்துகிட்டே தான் அதான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுறாங்க. ஸோ அது தவிர்த்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறதா மெசேஜ். ஸோ அதனால தான் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னடா இது ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்களே, ரொம்ப ஃபீல் பண்ணினே இருந்தாங்க அம்மா. அப்புறம் பார்த்தா அது எதுக்காக வந்தாங்க, அதுதான் மெசேஜ், அதுதான் படத்தை அந்த அம்மாக்கா அந்த அம்மா கிட்ட ஒரு 80-90 கிட்டே இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 மேலே தான். எனக்கு அந்த இந்த இந்த அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராதிகா அம்மா பண்ண பேர் கேரக்டர் நேம் மறந்து போச்சு. பவதாயினி, சாரி மறந்துட்டு, அது பேர் வரல. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மிச்சம் எல்லாம் கோ டெஸ்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஸ் பிரசன்னா அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கூட வந்து இதில் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. ஒரு விஷயத்த சொல்லுவோம், காமெடியாக உள்ளே போயிருக்காங்க. இளவரசு சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சரவணன் சார் பண்ணியிருக்காரு, முனிஷ்காந்த் அண்ணா தான் செம்ம டெம்ப்ட்டு, செம்ம காமெடியாக அவர் தான். அவர் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க எல்லாருமே. தேட்டரில் ரொம்ப ஒரு இது போச்சு. ஏசிக்காகலாம் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து குடும்பத்தோடு ஜாலியாக பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்க. எல்லாருமே பெரியவங்களாம் ஓகேன்ட்டாங்க. நான் என்னை விட பெரியவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்களும் பழைய படம் பார்த்தவங்க தான். ஓல்ட் இஸ் கோல்டு தான். ஓகே கூட்டையில் அது வந்து மார்க்கெட்டிங் கம்மியாக இருக்கலாம், வராமல் இருந்திருக்கு. அது அவங்க மார்க்கெட்டிங் கம்மின்னு சொல்லவில்லைண்ணா. எந்தெந்த ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. நம்ம வந்திருக்காங்கண்ணா. அது வந்து அதுக்கு வரலாம் அப்படின்னு வராமல் அப்படிலாம் இல்லை. இதுக்கப்புறம் கூட்டம் வந்து நிரம்பும். இதுதான் விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருந்தால் தான், நல்ல விஷயம் சொன்ன இப்போ ரீச் பண்ணால் தான் வந்து பார்ப்பாங்க. நல்ல வேலை நெகட்டிவாக சொன்னோன்னா நெகட்டிவாக வந்து பார்த்து என்ன இருக்குது அப்படியும் வருவாங்க. 2 தான். நான் நல்லா இருக்கு சொல்கிறேன், வந்து பாருங்கள், அவ்வளோதான். ஓகே.